வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். பிரேமலதா அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசியிருக்காங்க. அதாவது முதல்வருடைய உடல்நலம் குறித்து அவங்க தெரிவிச்சிருக்க கருத்து உண்மையிலே கன்சர்ன் இருந்தால் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம், ஹெல்த்தை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேசியிருக்கலாம். வேட்டி கட்டினா அவர் உடல்நல சரியில்லைன்னு வெளியில் தெரிஞ்சிடும், அவரால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியலங்கிற தெரிஞ்சிடும், பேண்ட்டு போட்டுக்கிட்டு அவர் அதெல்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அது ஆட்சித்திறனோட சம்மந்தப்பட்டதுங்கிற மாதிரிலாமும் பேசுகிறாங்க. ஒரு சைக்கோ பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க. எப்படி அந்த அம்மையார் விஜயகாந்தை போட்டு தள்ளிச்சு அப்படின்னு எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது கட்சியில் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தெரியும். போட்டு தள்ளிச்சு மீன்ஸ் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. போட்டு தாக்கி அவரை முடக்கி போட்டு வச்சுருந்துச்சுல, உள்ளே வச்சுருந்து விஜயகாந்த் அறிக்கை விடுறான்னு அவரே சுயநினைவு இல்லாமல் உட்காந்து நிற்கிறது நடக்கிறது, தலையை தூக்க முடியாத நிலையில் கையெழுத்து தானே போட்டு தானே ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி கேப்டன் அறிக்கை கேப்டன் சொன்னார்னு சொல்லி போட்டுட்டு அவருக்கு இந்த நிலைக்கு ஆளான காரணமே பிரேமலதா. பல நேரங்களில் கொடியேற்ற வரும்போது எல்லாரும் அது ஏன் அவரை பாடுபடுத்துறீங்க, அங்கே கூட்டு வந்து கட்சியை எழுதி வாங்குறேன்னு ஒரு கூட்டம் நடத்தி அவருக்கு பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் போட்டு சேரில் கயத்தை வச்சு கட்டி கொடுமைப்படுத்தின ஒரு கொடூரி. இது மித்த கட்சியை பற்றிலாம் பேசுது. அவர் உடம்பு சரியில்லைன்னு ஒன்று சொன்னாரா என்ன, இல்லை ஏதாவது இது பண்ணாங்கலாம். ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்திருக்கான், அதுக்காக பேண்ட்டை போட்டு போயிருக்காரு. அரேபியன் இதுலேருந்து யுஏஇலேருந்து வந்தாங்க, அவர்களோட இடையில் வந்ததுனால ஃப்ரீயாக போகணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கலாம். அதுக்காக உனைய மாதிரி கொடூரனை புருஷனை பிடிச்சி சேரில் கட்டி போட்டு கையெழுத்து வாங்கினேன். ஜிஎல்லாம் ஷெர்வானி தான் போட்டுக்கிறாரு, வேட்டியாக கட்டிட்டு வர்றாரு. சும்மா கொடூரமான ஆளுங்க. பிரேமலதாலாம் ஒரு இதே கிடையாது, கணக்கில் எடுக்க முடியாத ஒரு ஆள், மோசமான ஒரு ஆள். பெண்மணி அது ரொம்ப ஆபத்தான பெண்மணி. அது தன் குடும்பத்துக்கு தன் கணவனுக்கே ஆபத்தான ஒரு பெண்மணியாக கடந்த காலத்தில் இருந்த ஒரு ஆள். இந்த மாதிரி முதலமைச்சர் இது பண்ணுறாரு அது பண்ணுறான்னு பேசுகிறதுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன இது, அந்த மாதிரியான ஒரு ஆள். அதெல்லாம் அரசியல் அறவேக்காடு அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் பேசின வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. பிரேமலதா ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டாரு. அவரும் ஒருமையில் அவர் வயசுக்கு அவர் இப்படிலாம் பேசலாமாங்கிற கேள்வி இருக்குது. தரம் மெண்டல் ஆகிட்டார், அவ்வளோதான். வயசாகி போய் பித்து பிடிச்சி இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் வீட்டில் பால் வாங்க விட்டுட்டு மர்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஆள் இப்போ காசு இருக்குது, கோடி கணக்கில் இருக்குது. என்ன தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லா கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன் இப்போ சூட்கேஸ் வாங்கி. அதனால் வாய் திமுறா பேச தானே சொல்லும் எல்லாம் இருந்தா. ஏற்கனவே வாய் திமுறா பேசி தான் ஜெயலலிதா பிடிச்சி உள்ள போட்டு தெரியுமில்ல. நொக்கெடுத்து கடைசியில் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி கெஞ்ச விட்டு ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் ராமதாஸ் நினச்சிப்பாங்க. அது நம்ம சட்டமன்றத்தில் மாமல்லபுரத்தில் கூட்டம் போட்டு 11 மணி இப்போ பேசுகிறேன் முடிஞ்சா போட கேஸ அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே வாய் திமுறா பேசி தான் தூக்கி உள்ளே வச்சு நொக்க எடுத்தாங்க. 3 மாதம் பெயில் கொடுக்காம. அப்புறம் நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி அவங்க மனைவி மன்னிப்பு கடிதம் எழுதி கெஞ்சி கூத்தாடி ஜெயலலிதாட்ட சகோதரியோன்னு சொல்லி தான் வெளியே விட்டாங்க. இப்போ அதில் ஷாக்காகி உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இப்போ திருப்பி அந்த வாய் திமுறை திருப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்குது. திடீர்னு அரசியல் எது வேணாலும் நடக்கும், திடீர்னு தூக்கி உள்ள வச்சிட்டா ஆகும் நிலைமை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வாயை அடக்கணும் ராமதாஸை பொறுத்தளவுக்கு. இப்போ வயசாகி போச்சு. ஏன்னா சும்மா போட்டு இந்த டுபாகூர் அரசியல்லாம் எவனும் நம்ப மாட்டான். அதாவது உணர்வை தூண்டுறாராம். யாரை? வன்னிய இளைஞர்கள் உணர்வை தூண்டி வன்னிய மக்களோட உணர்வை தூண்டுறாராம். நான் உனக்காக இருக்கேன், நான் அவெல்லாம் ஒரு ஆளா, வன்னிய சத்திரியர்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறாரு. அவர் தூக்கி உள்ளே போட போகிறாங்க. உள்ளே போட்டு நோக்கினா 1 வாரம் கூட தாங்காது பாடி. ஏன்னா தேவையில்லாத வாய் கொழுப்பு ராமதாஸுக்கு தேவையில்லை. இல்லை உங்ககிட்டலாம் நான் கோட்டையில் நின்று கேட்கணுமா? கேட்காத, எனக்கு அவமானமாக இருக்கு. கேட்காத. உன்னை யார் கேட்க சொன்னா? போ வீட்டில் இரு. உன்னை யார் கேட்க சொன்னா? இல்லை அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன வர்றாருன்னா எங்களுக்கு செய்கிறதுக்கு நீ யாருங்கிறாரு. இப்போ அப்புறம் எதுக்கு நீ கேட்குற யார்கிட்ட? அப்புறம் எதுக்கு நீ எப்படி முட்டாள்தனம் பாருங்க. ஒரு செய்கிறதுக்கு ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆள் நீ ஓண்டானா நான் கேட்குறேன்னா போவா, நீ தெருவாள போ, என்கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளு, இல்லை எய்த்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேளு. 14% இப்போ இதெல்லாம் நீங்களாம் பேசிங்க கூட்டம் போட்டு. அது எதுக்கு பொது மேடல் ஓண்ட கேட்கணுமான்ற ஆள் என்ன இதுக்கு கேட்குறேன்ற புரியுதா உங்களுக்கு? ஸோ
அந்த மாதிரி எல்லாம் மூளை குழம்பி மெண்டல் ஆகிட்டாங்க. இல்லை மொதல் நாள் பட்ஜெட் இருக்கும்போது அவர் தான் அறிக்கை விட்டார், தமிழகத்துக்குன்னு பிரத்யேகமாக எதுவுமே இல்லைன்னு அவர் அறிக்கை விட்டார். அடுத்த நாள் அவர் பையன் வேறு மாதிரி பேசி நீங்கள் என்ன ஓட்டா போட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு வரணும்னு அவர் பேசின பிறகு இப்போ இது ரெண்டுத்துல எது கட்சியோட கருத்து? சின்ன டாக்டர் பேசுகிறதா பெரிய டாக்டர் பேசுகிறதா? இல்லை மாற்றி மாற்றி ஊசி போட்டுருவாங்க. இப்போ இவங்க எல்லாம் நல்ல வேலை டாக்டராக இருந்திருந்தா வெளியில் பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு வந்து மஞ்சக்காமலை வந்திருக்கு, இந்த ஊசியை போட்டேன்னு போட்டோன்னே அவன் பாட்டுக்கு படுத்துருக்கவொடனே திருப்பி அவங்க அப்பா வந்து ஒரு ஊசியை போடுறாரு, உனக்கு கால்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு ஊசியை போட்டவொடனே ரிசப்ஷன்லேயே கொண்டு போடுவாங்க. ஐயோ அப்புறம் பார்த்தா என்னடான்ட்டு இப்போ தான்டா நான் ஊசி போட்டேன்னு, நீ எதுக்கு போட்ட, நான் போட்டேன்னு 2 பேரும் போட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வன்னிய மக்களை கொட்டி அடைய வச்சுட்டாங்க. அடைய வச்சு 500 கோடி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி. ஆனால் அங்கே தரமாட்டாங்க. இப்போ தான் அவங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டாருன்னு காசு விஷயத்தில் இந்த மாதிரி பண்ண முடியாது. பிஜேபியில் சொன்னால் கூட என்னங்க பெட்டியே வரலன்னா, இல்லை உங்கள் பையன் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. 2 டைம் பெட்டி தர மாட்டாங்க. ஆனால் இந்த ஊசி போடுற விஷயம்லாம் போட்டுடலாம். அதனால் அப்படி போயிட்டுருக்கு. காமெடியன்ஸாக மாறிட்டாங்க. காசுக்காக வாழ்க்கையில் அந்த மாதிரி. அன்புமணி ராமதாஸ்ன்னு பேசும்போது அவங்களோட ரொம்ப நெருக்கமான இருந்தவர் சி.வி. சண்முகம். நம்ம அதை மறக்க முடியாது. அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு விரட்டுறதுக்கு காரணமே சி.வி. சண்முகத்தை ஆக்கும்போது அவர் ஒருத்தர் ஆக்குறான்னு தர்மன் ஒருத்தர் ஆக்கினார். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கட்சியை விட்டு நீக்கி. இப்போ தான் முதல் முறையாக அவர் ராஜ்யசபாவில் பேசியிருக்கிறார். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முதல் பேச்சே தமிழ்நாட்டுக்கு ஏன் அல்வா கொடுக்குறீங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்து ஒரு இது. நீங்கள் பாட்டுக்கு பார்த்து நான் 30 லட்சம் கோடி 40 லட்சம் கோடி செஸ்ஸுன்னு வாங்கிட்டு போகிறீங்க, ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு ரொம்ப பல பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்கியிருக்காப்புல. இல்லை அவர் வழக்கறிஞர் அப்படின்னால அவர் ஒரு பக்கம் அடுக்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் அடுத்த நாளே தம்பித்துறை போய் கையில் காலில் விழுந்து டயர் நக்கியிருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? அந்த டயர் நக்கி தம்பித்துறை போய் நிர்மலாவை பாராட்டி பேசியிருக்கு. அப்புறம் வந்து நீட்டை கொண்டு வந்தது திமுக தான், காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுன்றது வேறு. நீட்டுன்னு ஒரு சிஸ்டம்மை அதை எந்த மாநிலம் வேணுமோ வச்சுக்கலாம், எல்லாரும் கம்பல்சன் கிடையாதுன்றதுக்காக தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாறினோன்னே இவங்க கம்பல்சன் ஆக்கி விட்டாங்க. ஸோ அது கூட தெரியாமல் இந்த கூமுட்டைகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் எப்படி ஆகும்? ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் மோடி அரசு வந்து 2 வருஷம் வரைக்குமே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. இல்லாதப்போ அப்போ வந்து இந்த தம்பித்துறை போன்றவர்களே வந்து அங்கே அனுப்புனா என்ன ஆபத்துன்றது இதுலேருந்து தெரிஞ்சு. தம்பித்துறை போன காட்டி கொடுக்கக்கூடிய நபர்களை போகிற அடித்து துரத்தணும். முதல்ல வந்து இந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எந்த வித ரெப்ரசன்டேஷன் கொடுக்கக்கூடாதுன்றது நேற்று தம்பித்துறை பேசின பேச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ அதுதான் பிரச்சனை. சி.வி. சண்முகம் பேசுனது எடப்பாடியோட கருத்தா, தம்பித்துறை பேசுனது எடப்பாடியோட கருத்தா? இல்லை சி.வி. சண்முகம் பேசுனது வந்து உண்மையை பேசிட்டாப்புல. அப்புறம் அவங்க கூப்பிட்டு ரிவீட் அடிச்சதில் இந்த டயர் நக்கி போய் டயர் நக்கிட்டு வந்திருக்கு தம்பித்துறை. ரொம்ப நாளாக டெல்லியில் இருந்தவர். அதனால் வந்து சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்லி நிர்மலாவை போல்ந்து பாடிட்டு காங்கிரஸை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி வரிசையில் இருந்தே காங்கிரஸை வச்சுக்கிட்டு வந்திருக்க முடியுது. இதுதான் வந்து அவருடைய. ஆனால் அதிமுக எடப்பாடி அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அந்த சேனலில் சி.வி. சண்முகம் பேசுனது தான் போட்டாங்க, தம்பித்துறை பேசுனது அவங்களே போடலை. போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ டயர் நக்குனதை எப்படி காட்சியை காமிக்க முடியும்? போட மாட்டாங்கல்ல. ஏன்னா அந்த சேனல் தம்பித்துறை சேனல் கிடையாது, அது சி.வி. சண்முகத்தோட சேனல். அதனால் அவங்க இவரை பில்டப் கொடுத்து போட்டிருக்காங்க. இப்போ இவரை கூப்பிட்டு கருத்தெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க எந்த கட்டுப்பாட்டில் இருக்காங்க? எவன் கட்டுப்பாட்டில்? கொரோனா சொல்கிறது தான் பேசணும். கொரோனாவும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. எடப்பாடி இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஏன்னா அப்புறம் சி.வி. சண்முகம் இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டாப்புல. அவங்க இஷ்டத்துக்கு அவன் நீ என்ன அவன்கிட்ட பேசி தான் பேசணும். ஆளாளுக்கு அது கட்டுப்பாடற்ற ஒரு கட்சியாக இருக்குது. என்ன பேசணுன்றத எடப்பாடி சொல்கிறதெல்லாம் அங்கே போய் பேசுகிறதில்ல. ஏன்னா எடப்பாடி இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அதனால் அவங்க என்ன பேசணும்னு தோணுதோ அவன் இதை வச்சு எப்படி பொழப்பு நடத்தணும், பிஜேபிக்காரன்ட்ட எப்படி அடிவரடியாக இருந்து டயரை நக்கி பொழைக்கணுமோ அந்த ரேஞ்சில். ஏன்னா அவர் காலேஜ் வச்சுருக்காரு, கிராண்ட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அதை வச்சு அந்த ஆள் பொழப்பு நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுத்துட்டு காங்கிரஸ்காரனை வந்துட்டு பிஜேபிக்காரனை வாழ்த்து சொல்லிட்டு நிர்மலாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டுருக்கான். சி.வி. சண்முகம் போய் உண்மையை பேசிகிட்டு இருக்காப்புல. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆளாளுக்கு அவங்கவுங்க கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இவங்க ராணுவ கட்டுப்பாடு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் சசிகலா புஷ்பா பேசினதுக்கு கூப்பிட்டு அடிச்சாங்கலாம் எம்பியாக அந்த காலம். அது ஜெயலலிதா இருந்த காலம். இது வந்து ஜெயலலிதாக்கு பிறகு இருக்கக்கூடிய எடப்பாடி காலம். அந்த இதில் இப்போ வசந்தன்கோ காலம் இருக்குல்ல, அந்த காலம் இந்த காலம் 2 வசந்தன்கோ காலமாக இருந்துச்சு. இப்போ வசந்தன்கோ காலமாக இல்லை, இப்போ வேறு காலம் ஆயிடுச்சு. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அது வசந்தன்கோ காலமாக இருந்துச்சு. இப்போ அது இல்லை. இப்போ வந்து அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு.
சத்தமே இல்லாமல் ஒரு அம்மா புரட்சி பயணம் தொண்டர் மீட் பண்ணி போனாங்க. முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இருக்காங்களா இல்லையா, செய்தியில் வராங்களா, ஆட்கள் பார்க்குறாங்களானே தெரியாமல் சசிகலா அந்த 4 நாள் நான் பிளான் பண்ணியிருந்தாங்க. 4 நாளில் ஒரு நாள் வந்து குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அந்த காசி மேஜர்புரம்ன்ற இடத்துலேருந்து ஆரம்பித்தாப்புல அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கூட்டமும் கூட எதுவும் யாருமே வரல அப்படின்றதுனால சத்தம் இல்லை, அந்த இதை அப்படி ஊற்றி முடித்தாங்க. அவ்வளோதான். அப்போ அவங்களுடைய எண்ணம் அந்த கட்சியை மீட்கிறது பொதுச் செயலாளர் அடுத்து நடக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வேறு பகுதியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. தென்காசியில் ஆரம்பித்தோம் விளங்காமல் போச்சு அப்படின்ட்டு இப்போ தஞ்சாவூர் பக்கம் இருந்தோம், மதுரை பக்கம் இருந்தோம், இதை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இது நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம். இந்த திட்டம் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸுக்குள்ளே பல குரல்கள் கேட்குது, எங்களை நீங்கள் இதில் சேர்க்கணும், அதாவது கேபினெட்டில் இடம் கொடுங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சிதம்பரம் பேசினது. இப்போ அது திமுக நீங்கள் ஏன் சீன்ற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ரிப்போர்ட் கேட்டு மேலிடத்துலேருந்து மேலிட பொறுப்பாளர் அனுப்பியிருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. காங்கிரஸ் இங்கே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தானே இருக்குது, திமுக கூட எதுக்கு? கார்த்திக் சிதம்பரம் வந்து அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான அண்ணாமலை தான் கார்த்திக் சிதம்பரம். கார்த்திக் சிதம்பரம் தான் நீங்கள் பேச விட்டீங்கன்னா 2 நாளில் கட்சி கூட்டணியோட சுட்டு தூக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா இது இங்கே இவங்களுக்கு முதல்ல சீட்டு கொடுத்ததே பெருசு. அப்புறம் இதை வந்து திமுககாரன் விமர்சனம் பண்ணுவோம், உனக்கெல்லாம் சீட்டு இத்தனை சீட்டு கொடுத்ததே பெருசு, உனக்கு முதல்ல சீட்டு கொடுத்ததே பெருசு, நீ வந்து கூட்டணியை பற்றி பேசுறியா அப்படின்ட்டு தகராறு கிளப்பி விடுறது. சிலங்கோனே சொல்லிட்டாரு, உங்களுக்கு டெபாசிட் கிடைச்சது திமுக காரன் வேலை செஞ்சதுனால தானே அவர் கட்சிக்குள்ளே பேசிட்டாங்க. உண்மை, அதுதான் உண்மை. கார்த்திக் சிதம்பரம் ஜெயிச்சதே 80% திமுக ஓட்டில். திமுக காரன் வந்து இப்போ சட்ட இதில் இடம் கொடுன்னா என்ன அர்த்தம் அது? ஆனால் இவன் மெண்டல் பேர். அண்ணாமலைக்கு இவங்களுக்கு சமைச்சவங்க கிடையாது, நீங்களும் வந்து பெரிய அறிவுஜீவிலாம் சொல்ல முடியாது. தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆட்சி போயிட்டுருக்கு. இதில் வந்து உனக்கே வழி கிடையாது, நீ தனியாக நின்னா ஜெயிச்சிருவீங்களா? பிஜேபியோட கீழே தான் ஓட்டுவாங்க. பிஜேபி 7% வந்துட்டான், நீ அந்த இது கூட வாங்க மாட்டேங்க, 3% 4%. இதெல்லாம் தேவையாது கார்த்திக் சிதம்பரத்துக்கு. கார்த்திக் சிதம்பரம் எம்பியாக இருக்கிறதே திமுக போட்ட பிச்சை தான் அது. ஏன்னா அதில் எதுக்கு தேவையில்லாத பேசிப்போம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள பல கோஷ்டி இருக்குது. காங்கிரஸில் திடீர்னு பார்த்தா நாங்கள் பாத யாத்திரை போய் கட்சியை வளர்க்க போகிறோம்னாங்க, அப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக இந்தியா பிளாக்குள்ளே இருக்கும்போது அவங்க பெரிய கட்சியாக இருந்தால் அனுசரித்து போங்கன்னு அவர் விரும்புகிறாரு. ஏன்னா உத்தவ் தாக்கரே சிஎம் கிடையாதுன்னு அங்கே காங்கிரஸில் பேசும்போது மகாராஷ்டிராவில் அதை அடக்கி வாசிக்க சொன்னார் ராகுல் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது இந்தியா கூட்டணி அப்படியே ஸ்ட்ராங்காக கொண்டு போகணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குங்களா? அவர் எண்ணமாக இருக்குது. அது அகில இந்திய அளவில் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸ்டேட்டில் இந்த மாதிரி யாராவது லூசுத்தனமாக இருக்கு, அது அகில இந்திய கட்சியை வந்து பொறுப்பாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு அதிமுக கூட போகலான்ருக்கு, விஜய் கூட போகலான்லாம் நிறைய உள்ளுக்குள்ள பல கோஷ்டிகளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது தான். அதுக்கான மத்திய அரசு இல்லை மத்தியில் இருக்க கட்சி என்ன முடிவு எடுக்குதா தானே. ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ ஜெகன்மோகன் என்னால் ஆந்திராலே இருக்க முடியல அப்படின்னு பரபரப்பாக டெல்லிக்கு போய் ஆந்திராவில் எப்படிலாம் எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு அப்படின்னு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் வீடியோ எக்ஸிபிஷன் வச்சு வரவங்களெல்லாம் கூட்டு ஜந்தர் மந்தத்தில் ஸ்டால் போட்டு காட்டியிருக்கிறாப்புல. அகிலேஷ் யாதவ் அங்கே போய் அவரை சந்தித்து ஆறுதல்லாம் கூறியிருக்கிறாப்புல. காங்கிரஸோட தானே உனக்கு சண்டை, எங்களோட வா, அதாவது இந்தியா பிளாக்குங்கிறதுக்குள்ளே வாங்குற மாதிரி ஒரு நகர்த்துறதுக்கு தங்கச்சி இங்கே தான் இருக்குங்கிற மாதிரியான வேலைகள் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்தியா பிளாக்குள்ளே வா அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு என்ன 2 MP கூட இல்லையே, 2 MP தான் இருக்காங்க. அதை வச்சு இந்தியா பிளாக்கு வந்தான்னா பாகிஸ்தான் பிளாக்கு போனான்னா கவலைப்பட. ஜெகன் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அதனால் அதில் தப்பிக்கிறதுக்காக அகில இந்திய அளவில் ஒரு லாபி பண்ணி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காப்புற அப்படின்னு தான் பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய, ஏன்னா இவங்க பண்ண அட்டகாசம் போன 5 வருஷத்துல ரொம்ப கொடூரமானது. சந்திரபாபு நாயுடு கடைசியில் உள்ளே போட்ட வரைக்கும் பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை போட்டு ரொம்ப மோசமானவன் ஜெகன் வந்து இந்த மாநிலத்தை அழித்து ஒழித்து வளர விடாமல் தடுத்த ஒரு கொடூரன். ஏன்னா இப்போ 10,000 கோடி செலவு பண்ணி அந்த நகர வளர்ச்சி பண்ணும்போது ஜன்னலும் கதவு மட்டும் போடாத நிலையில் அதை கூட போடாமல் அதை நீர்த்து போக வச்சு 10,000 கோடியை வீணாக்கின ஒரு ஆள் தான். எப்படி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க முன்னாள். அதுக்கான சொல்ல போனால் ஜெகனுக்கான வழக்கை இடி வழக்கு காங்கிரஸ் பீரியட்ல போட்டதே இன்னும் இருக்குது. அவங்க அப்பா இருக்கு உள்ள போட்டதுல பண்ண ஏகப்பட்ட கொடூர செயல்கள். இப்போ அந்த வீடு கட்டின வீடா முதலமைச்சர் முகாம் அலுவலகம்னு ஒரு மக்கள் மத்தியில் செல்வாக்கு தான் ஜெகன் வந்து அந்த ஃபோட்டோலாம் தூக்கி டெல்லியில் போய் எக்ஸிபிஷன் போட்டு தர்றாங்க. ஜெகன் ஜெயிலுக்கு போகிற உறுதி கொஞ்ச நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ரோஜாலாம் எதுவும் சத்தம் இல்லாமல் இருக்காங்க. ரோஜாலாம் பேசினா நேரத்துக்காக தான்
அப்படின்ற லெவலில் இருக்காங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் தப்பியோடு இங்கே தான் வந்துருச்சு போல், இங்கே தான் இருக்குது போல், நைட்டாக பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பாதி நேரம் தமிழ்நாட்டில் இருக்கதா கேள்வி. ஸோ அந்த மாதிரி ஏன்னா வாய் கொழுப்பாக பேசினதுக்கு இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. இப்போ தான் நான் ஆக்ஷன் படம் ஆரம்பித்து 1 மாதம் தானே ஆகுது. இப்போ தான் டைட்டிலே போட்டிருக்காங்க. டைட்டில் இன்னும் படமே ஆரம்பிக்கலையா அவங்க ஆந்திராவில். இப்போ தான் சிலையெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஆஃபீஸ்லாம் காலி பண்ணி இவங்க அப்பா பேரெல்லாம் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியோட பேரெல்லாம் ஒரு இடத்துலேருந்து நீக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்து சொத்தை பறிமுதல் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜெயிலில் போடுவாங்க. அது கிளைமேக்ஸில் தான் ஜெயில். கடந்த காலத்தில் இவங்க சொத்தில் அவங்க கை வச்சாங்களோ அது இருக்குது. ஆமாம், அது இருக்கிறதுனால தான் திருப்பி பதிலுக்கு பதில் வைப்பாங்க. சந்திரபாபு நாயுடு உள்ளே போட்டதுக்கு பழி வாங்க விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க பண்ண அட்டகாசம், டிடிபி காரனை ஓட்ட அடித்தது, டிடிபி ஆஃபீஸுக்கு தீ வச்சது, இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பழி வாங்குறதுக்கு அவங்கள கிட்டத்தட்ட தெலுங்கு படம் தான், தெலுங்கு அரசியலுங்கிறது தெலுங்கானா அரசியல் தான். துணை முதல்வர் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.